சரணாகதி முதல் சுய சரணாகதி வரை பகுதி 1. சுய சரணாகதி என்றால் என்ன? நாமே பிரபஞ்சத்திடம் நம்மை ஒப்படைப்பதுதான் சுய சரணாகதி. சுயமாக சமர்ப்பிக்க வேண்டுமெனில் முதலில் நம்மிடம் உள்ள அனைத்தையும் பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்க வேண்டும். முதலில் நாம் சம்பாதித்த பொருள், வேலை, பதவிகள், உறவினர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர், சகோதரர்கள், இப்படி நாம் உருவாக்கின அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் நமது சொந்த ஆசைகள் மற்றும் சுயநலன்கள் அனைத்தையும் சமர்ப்பித்த பிறகு நாம் நம்மை பிரபஞ்சத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அதன் மூலம் நமது உரிமையாளர் பிரபஞ்சம் ஆகி மாறும். நாம் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தமல்ல. நம்மிடம் உள்ள அனைத்தையும் குருவிற்கோ, ஆசிரமத்திற்கோ அல்லது நிறுவனங்களுக்கு எழுத வேண்டும் என்றும் அர்த்தமல்ல. அதாவது எதிலும் பற்று இல்லாமல், ஆசைகள் இல்லாமல், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அதை பிரபஞ்சத்தின் விருப்பமாக கருதி தன்னலமின்றி செய்ய வேண்டும் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். சுய சரணாகதி அடைய சில வழிகள். தியாகம். மேற்கண்ட முறையில் அர்ப்பணிப்பு சாத்தியப்பட வேண்டுமானால் ஒருவனுக்கு தியாகம் என்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். தியாகத்தின் மூலமே ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய முடியும். எந்த ஒரு வேலை செய்தாலும் தியாகம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். சனாதன தர்மம் தன்னைத்தானே தூய்மையாக்க கற்றுக் கொடுக்கிறது. மாற்றம் நம்மிடமிருந்து வர வேண்டும். நமது மனநிலைதான் மாற வேண்டும். அப்போது நமது பார்வையும் நம்மை சுற்றியுள்ள உலகமும் மாறும். நமது மாற்றம் படிப்படியாக குடும்பத்திற்கும் பின்னர் சமூகத்திற்கும் பரவும். நமக்கு மிகவும் விலை உயர்ந்ததை தியாகம் செய்யும் போது மட்டுமே இறைவனை உணர முடியும். ஒவ்வொருவருக்கும் மிகவும் விலை உயர்ந்தது அவரவர்களின் சொந்த ஆன்மாதான். அதாவது நம்மை நாமே தியாகம் செய்ய வேண்டும். அவ்வாறு பூரண மனதுடன் சந்தோஷமாக செய்யும் தியாகம்தான் அர்ப்பணிப்பு. சுய தியாகம் என்று சொல்லும்போது தற்கொலை என்று அர்த்தமல்ல. ஆனால் நமது கட்டுப்பாட்டை முழுமையாக பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சாதாரண குடும்ப வாழ்க்கையை நடத்தி முன்னேறி கொண்டிருக்கும் நமக்கு இவற்றையெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் சாத்தியமா என்ற சந்தேகம் எழலாம். சுய சரணாகதி என்ற வார்த்தை கூட அறிமுகமில்லாததாக இருக்கலாம். சுய சரணாகதி என்பது சில நாட்களில் அடையக்கூடியது ஒன்று அல்ல. ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. குரு மீது முழு நம்பிக்கை கொண்டு குரு சொல்வதை அப்படியே அனுசரித்து முன்னோக்கி செல்பவர்களுக்கு எப்படி சுய சரணாகதி செய்வது என்பதை சுயமாக தங்களுக்குள்ளேயே தெளிந்து கொள்ளலாம். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது குரு தத்துவத்தில் உறுதியாக நின்று SMS தியானத்தை ஒரு வாழ்க்கை முறையாக பார்க்க வேண்டும். தர்மங்களை உணர்ந்து தியாகம் மற்றும் பொறுமையுடன் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். தியானத்தின் மூலம் காம்ப்ளிகேட்டட் மெமரி நம்மிடமிருந்து விலகும் போது நம் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் தனக்குள்ளேயே தெளிவாகிவிடும். தர்மங்களை உணர வேண்டுமானால் பிரம்மச்சரியம் அனுசரித்து வாழ வேண்டும். பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மத்தின், அதாவது அறிவின் வழியில் வாழ வேண்டும். அதற்கு பிரம்மம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது பல பிறவிகள் தவம் செய்து அடையக்கூடிய ஒன்று. ஆனால் சாதாரணமான நம்மால் அது முடியாது. அதனால் பிரம்ம ஞானிகளான குருமார்கள் சொன்ன குரு தத்துவத்தில் நாம் வாழ வேண்டும். அவ்வாறு தர்மங்களை அறிந்து வாழும்போது அதர்ம பாதையில் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்து வாழ வேண்டும். அதனால் சந்நியாசத்தை எங்கு தொடங்குவது என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டும். துறவு என்பது தள்ளி போட வேண்டிய ஒன்றல்ல. மேலும் இல்லறத்தில் வாழ்வதனால் கணவனின் தர்மத்தையும், மனைவியின் தர்மத்தையும், பெற்றோர்கள் அவர்களின் தர்மத்தையும், மக்கள் புத்திர தர்மத்தையும், உடன் பிறந்தோர் அவர்களின் தர்மத்தையும் மற்றும் பெண்கள் ஆண்கள் அவர்களின் தர்மங்களை எல்லாம் அனுசரித்து சுயமாக தனக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும்
பிரபஞ்சத்திற்கும் உள்ள கடமையை நிறைவேற்றி வாழ்க்கையை நடத்த வேண்டும். குடும்பத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றிலும் நல்லது, கெட்டது, பலவீனம், மகிழ்ச்சி, துக்கம் எல்லாவற்றையும் ஒரே போல உணர்ந்து வாழ்க்கையை வாழ பரந்த மனப்பான்மை உள்ள சிந்தனை இருக்க வேண்டும். அப்போதுதான் வானப்பிரஸ்தத்தின் முக்கியத்துவம் அங்கே வந்து சேரும். வானப்பிரஸ்தம் என்றால் நாம் வானம் அளவிற்கு உயர்ந்து நிற்க வேண்டும் என்று அர்த்தமாகும். வானம் அனைத்தையும் உள்ளடக்கியது. அதாவது நம் எண்ணங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி ஆகாயம் போல பறந்து விரிந்து இருக்க வேண்டும் என்று அர்த்தமாகும். பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாசம் ஆகியவை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அல்ல, வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களாகும். குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை ஆகிய 4 நிலைகளிலும் மேற்கூறிய தர்மங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதே சாரம். நாம் SMS தியானத்தை தொடர்ந்து செய்யும் போது இந்த மாற்றங்கள் அனைத்தும் படிப்படியாக நம்மை வந்தடையும்.